வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாளே கொஞ்சம் டல்லா தான் போச்சு. வாங்க அந்த கதையை சொல்றேன். இது 5 ஒழுக்கமான சேலஞ்சஸ் 100 நாள் ஃபாலோ பண்றதுல 44வது நாள். நேற்று செஞ்சு சிக்கன் லைட்டா ஹீட் பண்ணதும் இந்த மாதிரி பீஸ் பீஸா நொறுங்கிட்டான். அவன் அப்படியே இந்த மாதிரி சப்பாத்தில ரோல் பண்ணி 2 ஆஃப் பாயில் கூட வச்சு உள்ள தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணிட்டு மதியானத்துக்கு மேல தான் நேற்று வேலைக்கே கிளம்புனேன். அதுக்கப்புறம் விட்டா சாப்பாடு நேரம் தள்ளி போட்டு வீட்டிலே சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். ஈவினிங் போல இந்த மாதிரி சர்க்கரை இல்லாத கிர்னி பழம் சாறு ஒரு 5:30 போல வீட்டுக்கு வந்தேன். வந்து ஓட் மீல் ரெடி பண்ணலாம் பார்த்தா பால் இல்ல. அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு பாலும் இந்த மாதிரி நைட்டு சேர்த்து சப்பாத்தியா வாங்கிட்டு வந்து அடுப்பை பத்த வச்சு ஓட் மீல ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 10 to 12 நிமிஷத்துல ஒரு தரமான ஓட் மீல் ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே கத்தம் பண்ணிட்டு ஒரு 6 மணி போல ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். எங்க தம்பி வேலை செய்யறதுல இருந்து பேக் எடுத்து வந்தான். வேணா எடுத்துக்கடா அப்படின்னு சொன்னா உடனே எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் இன்றைக்கான உடற்பயிற்சி பிளவு பாத்தீங்கன்னா ஷோல்டர் ஃபோராம் கிளாஸ் நண்பர்களே. என்னோட ஒர்க் அவுட் கிளிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2-3 கிளிப் மேல ஆட் பண்ண முடியல. அதுக்கு மேல ஆட் பண்ணா 1 நிமிஷம் மேல போயிடுது. அதனால நான் போற ஒர்க் அவுட் எல்லாம் கேப்ஷன் ஆட் பண்றேன். வேணும்ன்றவங்க பார்த்து கண்டு விட்டுருங்க. பிறகு வரவேல சிக்கனை வாங்கிட்டு இந்த தூதுவளை சூப்பையா உள்ள விட்டுட்டு வண்டிக்கு எரிபொருள் நிரப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நண்பர்களே. இன்னைக்கு சிக்கன் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடணுன்றனால கொஞ்சம் கிரேவி மாதிரி ட்ரை பண்ணேன். கொஞ்சம் இது செய்ய தாமதமானாலும் பக்காவான டேஸ்ட்ல கிடைச்சது. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு நேத்துக்கான மீனை போட்டுட்டு டேவை முடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சா மறக்காம என்ன லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு ஆரோக்கியமா இருங்க நண்பர்களே.